பரிவுரை செய்வீர் என கூறி பரிவுரை சொல்லி அழும் வண்ணம் பரிவுரை செய்து அழுவாரே. நமது நாயக திருமண சுலை கரீம் சார் கடைசியில் அந்த பரிவுரையை ஷபாத்தே பயந்து என் மேலே அல்லாவுடைய கோபம் வந்துட போகுது, முதல்ல எனக்கு ஷபாத் செய்யுங்க இப்போ அப்படின்னு கெஞ்சக்கூடிய அளவுக்கு நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஷபாத் செய்யும். மிஸ்கின் யானும் கூட சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்பதாக என்னுடைய பாடலில் வரக்கூடிய அந்த அடியிலே நான் சொல்கிறேன். சிறியன் யானும் செய்த கொடிய பிழைகள் பல உண்டு, சீற்றம் தணிந்து இறைவன் அதனை பொறுக்க வழி உண்டு. சங்கை நபிவும் சிவந்த கரங்கள் உயர்ந்திடும் நிலையில் எனக்கு இறங்கிடும் வழியில். சங்கை நபிவும் சிவந்த கரங்கள் உயர்ந்திடும் நிலையில் எனக்கு இறங்கிடும் வழியில். மிஸ்கின் எனது பாடல் எழுதியிருக்கேன். அதே நேரத்தில் அன்று நாம் பார்க்குற அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிமலன் நபியும் சபியும் இந்த சிறை கைதிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் சிறை கைதிகள் கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஃபைசன் இம்ராத்துன் ஃபி சபி, அந்த சிறை கைதிகளுக்கு இடையில் ஒரு பெண் கைதி இருந்தது. தஹ்லுபு சதியைஹா வதசா, அந்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறதுனால அதனுடைய உணவாகிய மார்பகத்தில் அந்த குழந்தைக்கு உண்டான உணவு அந்த மார்பகத்தில் பால் சுரந்து நிற்குது. ஆனால் பட் அந்த கட்டத்தில் குழந்தை இருந்தால் தான் எடுத்து கொடுக்க முடியும். அப்புறம் அதனால் அந்த வேதனை நிமித்தம் அந்த பெண் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஓடிட்டுருக்கு. பெண்ணை அதை வெளியாக்கி ஆகணுங்கிறதுனால. அப்போ அந்த நிலையில் அது அந்த கைதிகளில் ஒரு குழந்தைய அந்த அம்மா பார்க்குது. இப்போ வஜதத்து சபியன் மினசபி, அந்த கைதிகள்லையே ஒரு குழந்தைய அந்த அம்மா பார்க்குது. பார்த்து உடனே அந்த குழந்தைய அகசத்து, இந்த குழந்தைய எடுத்து அல்சக்கத்துஹு பி பத்னிஹா, தன்னுடைய வயிற்றில் நெஞ்சோடு அணைச்சி அந்த குழந்தைக்கு பால் புகிட்டது அருளாத்து. இந்த காட்சியை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார். பார்த்து உடனே இந்த தோழர்கிட்ட கேட்குறாங்க, தரவுன ஹாசி தாரிஹத்து வலதிஹா ஃபின்னார், இப்படி அந்த குழந்தையின் மீது இவ்வளோ பிரியம் வச்சு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி நெருப்பில் எறிவாளா அப்படின்னு கேட்குறாங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய குழந்தையை தூக்கி நெருப்பில் எறிவாள். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வதஆலா ஆக மார்பகத்தில் பால் பொங்கும் பொழுது அதை அருந்துவதற்கு சாப்பிடுவதற்கு குழந்தை இல்லையானால் இப்போ என்ன செய்யுது? சில தாய்மார்கள் குழந்தை இறந்துடும். அப்போ அந்த பாலை அவங்க வெளியேற்றலைன்னா அவங்க வேதனைக்குள்ளாவாங்க. அது நிமித்தம் அந்த பாலை அவர்களே வெளியாக்குவாங்க. டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, பின்ன குழந்தை இல்லை என்ன செய்ய போகிற, அது அப்படியே இருந்ததுன்னா அவனுக்கு வேதனை தான் தரும், நீ அதை எப்படியாவது வெளியே எடுத்துடு அப்படிம்பாங்க. அப்படி முந்தின நாள் குழந்தையை பறி கொடுத்த அந்த தாயானவள் அதை வெளியேற்றக்கூடிய நேரத்தில் அந்த பாலானது தரையில் விழுகுதுப்போ. அப்போ அவள் கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது. இந்த பாலை என்னுடைய குழந்தையல்லவா என்னுடைய நெஞ்சோடு சேர்ந்து அணைத்து குடித்து மகிழ்ந்தது, இப்பொழுது குழந்தையை மண்ணுக்குள்ளே வைத்து விட்டு இந்த பாலை இந்த பூமிக்கு மேலே மண்ணில் நான் கொட்டுறேனே அப்படிங்கிற வேதனையோடு அவள் அதை எடுக்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்தது. இதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். எத்தனையோ தாய்மார்கள் உயிரோடு இருக்க குழந்தைகள் போயிடுது. என்ன குழந்தைகள் இருக்க தாய்மார்கள் போயிடுறாங்க. சில குழந்தைகளை நான் பார்த்துருக்குறேன். அந்த தாய் போயிடுற காரணத்தினால தாயினுடைய தேட்டத்தில் தேடி எதுவும் கொடுத்தாலும் சாப்பிடாமல் போய் கடைசியில் அப்படி தாயினுடைய தேட்டத்தில் சவலையாக போய் எலும்பும் தோலும் ஆகி தாயுடைய தேட்டத்திலே மறைந்து போன குழந்தையை கூட நான் பார்த்திருக்கின்றேன். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வதஆலா சரி, குழந்தை தாய் பாசம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அல் ஜன்னத்து தஹ்த அஹ்தாமி உம்மஹாத்திஹின்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயினுடைய பாதத்தின் அடியில் சொர்க்கம் இருக்கிறாங்க. ரிலல் ரப்பி ஃபி ரிலல் வாலித் சக்கத்து ரப்பி சக்கத்தில் வாலித். உங்களுடைய பாவா தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. உங்களுடைய தந்தை உங்களை வெறுத்துருவார் யாருன்னா அல்லாஹ் உங்களை வெறுத்துறான் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. இந்த உயர்வெல்லாம் நமக்கு எப்போது தெரியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒருவர் சென்னைக்கு வந்தார், தன்னுடைய குழந்தை எடுத்துக்கின்னு வந்தார். இந்த ஐலண்டுக்கிற ஒரு தீவு திடவு, அதில் முன்ன எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க, ரொம்ப போடுறாங்க எக்ஸிபிஷன்லாம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பொருட்காட்சி சாலைக்கு உள்ளே எடுத்துக்கின்னு போகிறான்.
அவன் கையில் இருந்த காசுக்கு அந்த கட்டணம் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. குழந்தைக்கு கட்டணம் இல்லை, சின்ன குழந்தை. அதை கட்டணம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். அவன் இந்த பொருட்காட்சியால் உள்ளே போய் நம்முடைய குழந்தைக்கு எல்லாம் காட்டி சந்தோஷப்படுத்திடலாமே குழந்தைய அப்படின்னு உள்ளே கூட்டு போனான். ஆனால் உள்ளே கூட்டு போனோன்னு அது சும்மா இருக்குமா? அங்கே இருக்கக்கூடிய பொருள்லாம் கேட்குது. அந்த பக்கம் பொம்மை இருக்குது, அந்த பொம்மையை தாங்குது, இந்த பலூனை கொடுங்குது. அவங்ககிட்ட காசு இல்லை, காசு கிடையாது. சும்மா தோளில் தூக்கி வச்சுட்டு போகிறான். கிராமப்புறத்தில் குழந்தைங்களை தோளில் தூக்கி வச்சுட்டு போவாங்க. கடைசியில் ஐஸு கேட்குது. ஆக எல்லாம் கேட்டு அழுக. அப்போ தான் ஏன்டா உள்ளே கூப்பிட்டு வந்தோம், நாம் என்னோ குழந்தைய மகிழ்ச்சி செய்யலான்னு கூப்பிட்டு வந்தால் இப்போ குழந்தை அழ ஆரம்பிச்சு செய்ப்போம். சரி தோளில் தூக்கிட்டு போனான் ரொம்ப. அப்புறம் வலிச்சுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே விட்டான். கொஞ்சம் நடந்து வரட்டுமேன்னு. கொஞ்சம் நடந்து வரும்பொழுது சட்டுன்னு குழந்தை அதுதான் அதையும் எதையும் தேடிக்கிட்டு இருக்குதுல்ல, சடுக்குன்னு அந்த பக்கம் எதையோ பார்த்துட்டு அப்படி ஓடிடுச்சா, குழந்தை காணாம போச்சு. அப்புறம் இவன் பார்த்தான் குழந்தைய காணும். இப்போ அப்போ தலைவரி கோலமாக அங்கேயும் இங்கேயும் குழந்தைய தேடுறான். அப்போ பதட்டத்தில் குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு காட்சியை பார்க்குறான். அங்கே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஐஸு நீட்டுறாரு, இந்தா பாப்பா இதை சாப்பிடுன்னு. இன்னும் ஒருத்தர் வந்து பலூனை கொடுக்குறாரு. அதை பார்த்தான், இது நம்ம குழந்தை இல்லை. ஏன்னா நம்ம குழந்தைலாம் இதெல்லாம் கேட்டதில்லை, அதை கொடுக்கறதுக்கு நாதி இல்லையே, இதை வச்சுக்கிட்டு எல்லாம் தாங்குறாங்க கெஞ்சுறாங்க. அது எது சீமான் விட்டு பிள்ளை இருக்குது, இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கினான். அப்புறம் பார்த்தா கிட்ட போய் பார்த்தா இவனுடைய குழந்தை தான். இப்போ அந்த குழந்தை வந்து காணாமல் போனதுனால அது அழுவுறதுனால அதுக்கு ஒரு ஆறுதல் செய்யலாம், பின்ன தந்தையை வந்து கண்டுபிடிச்சிக்கிடுவார் அப்படின்ட்டு அழக்கூடிய குழந்தைக்கு அமைதிப்படுத்துவதற்காகத்தான் ஒருத்தர் தன்னுடைய காசில் ஐஸை வாங்கி கொடுக்குறாரு. இன்னொருத்தர் பலூனை காட்டினார். அந்த குழந்தை இப்போ அதை பார்க்கவே இல்லை. அது இப்போ கூப்பிட்றதெல்லாம் என்ன, வாப்பா 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 பாவா அப்பா 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 தான். ஆனால் இப்போ பாருங்கள், முதல்ல அப்பா பெருசாக தெரியல, பாவா பெருசாக தெரியல, பாவாவுடைய நாமத்து தெரியல, பாவாவே ஒரு பெரிய அருள் நமக்குன்னு தெரியல. அதை விட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு கிடக்குது ஆசைப்பட்டதெல்லாம். இப்போ பாவா கையை விட்டு போடணும், வாப்பா கையை விட்டு போன உடனே இது எதுவுமே தெரியல. எனக்கு எதுவுமே வேணாம் அப்பா தான் வேணும், எனக்கு எதுவுமே வேணாம் வாப்பா தான் வேணும். இப்போ அந்த குழந்தை வாப்பாவை பாவாவை தேடுது, அப்பாவை தேடுது, பாபாவை தேடுது. வாப்பாவை அந்த குழந்தை தேடும் பொழுது முதல்ல அது தேடி கிடைக்காதது இப்போ வாப்பாவை தேடும் பொழுதே காலில் வந்து விடுது. பார்த்தீங்களா? இப்போ பாவா வாப்பா இருக்கிற வரைக்கும் வாப்பா பெருசாக தெரியல, அப்போ மற்றதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் வாப்பா விலகின உடனே தான் இப்பொழுது மற்றது எல்லாமே சின்னதாக போச்சு. வாப்பா இருந்தால் கூட போதும், பாவா இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. இதுபோல் அல்லாஹு ஜல்லஷானு தாலா உன் உயிர் நரம்பை விட கிட்டே இருக்கிறேங்கிறான். நஹுன் அஹ்ரபிலி மின் ஹபிலில் வரீத், அடியான உன் உயிர் நரம்பை விட நான் கிட்டே இருக்கிறேன். உனக்கான அத்தனை அருட்கொடைகளும் எங்கிட்ட இருந்தால் வந்துருக்குதுங்கிறான். முதல்ல என்ன அருட்கொடை? குந்தும் அம்மாத்தன் ஃபஹியாக்கும், நீங்கள் மையத்தாக தானே இருந்தீங்க, உங்களுக்கு நான் தானே ஹயாத்தையே கொடுத்துருக்குறேங்கிறாங்க அல்லாஹு தாலா. மையத்தாக இருந்தவங்கள ஹயாத்தாக்கி இருக்கிறதே நான் தான். ஏன்னா தாயினுடைய கருவறையில் 4 மாதம் மையத்தாக தான் இருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் அல்லாஹு தாலா ரூஹை கொடுத்து ஹயாத்தை கொடுத்துட்றான். அப்புறம் கூட சொல்கிறான், வஜால் நான் சமியன் பசீரா, உங்களை பார்க்குறவனாகவும் கேட்கிறவனாகவும் நான் தான் ஆக்குனேங்கிறான். இப்போ அல்லாஹ் ஹயாத்தை தரலன்னா, அல்லாஹ் ஜீவனை தரலன்னா, குழந்தை பிறக்கும் பொழுதே செத்து சவமாக தான் பிறக்கும். எத்தனையோ குழந்தைகள் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறி வந்த எத்தனையோ குழந்தைகள் தாயினுடைய முகத்தை கூட பார்க்காமல் மறைந்து போனது. காரணம் என்ன? உள்ளிருந்து வரும்பொழுது மறித்து வெளியே வந்த குழந்தை தான் அது, மரணித்து வெளியே வந்த குழந்தை. தாயினுடைய முகத்தை கூட ஒரு முறையும் பார்க்கவில்லை. கருவறையிலிருந்து வெளியே வந்து நேராக கல்லறைக்குள் சென்று விட்டது. இப்பொழுது அல்லாஹ் நாடுனா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு பார்வையை நான் தான் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு கேள்வியை நான் தான் கொடுத்துருக்கிறேன். எத்தனை குழந்தைகளை குருட்டு குழந்தைகளாக கொண்டு வந்திருக்கின்றேன், எத்தனை குழந்தைகளை செவிட்டு குழந்தைகளாக கொண்டு வந்தேன், எத்தனை குழந்தைகளை ஊமைகளாக கொண்டு வந்திருக்கின்றேன், எத்தனை பேருக்கு அறிவு வளர்ச்சி இல்லாத நிலையில் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இது அவ்வளோ உங்களுக்கு யார் கொடுத்துருக்கிறா? இந்த அனைத்து அருளையும் உங்களுக்கு நான் தானே கொடுத்துருக்கிறேன், எல்லாமே நான் தான் கொடுத்துருக்கிறேன். அப்போ நான் தானே கொடுத்துருக்கிறேன், நான் தான் கொடுத்துருக்கிறேன்னா ஆக அவனுடைய அருள் தான் இது, என்னிலிருந்து கொடுத்தேங்கிறான். அப்போ நல்லா பார்க்கும் பொழுது அவன் தான் நம்ம கூட இருக்கிறான். என்னிலிருந்து கொடுத்தேன்னா என்ன? அவன் தான் கூட இருக்கிறான். எங்கிட்ட இருக்கக்கூடிய 1000 ரூபா, அதில் உங்களுக்கு நான் 100 ரூபா கொடுத்தேன். அப்போது உங்கள் ஜேபியில் இருக்கக்கூடிய 100 ரூபா யாருடையது? என்னுடைய 100 ரூபா தானே இப்போ உங்கள் ஜேபியில் இருக்குது. அதுபோல் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவனுடைய நாமத்துக்களை கொடுத்துருக்குறேன்னா அவனுடைய நாமத், அவனுடைய அருள் தான் நம்ம கூட இருக்குதுன்னா அப்போ ஒரு வகையில் அல்லாவே நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம். சரிதான்ல? இப்போ அந்த குழந்தைக்கு
பாவா நகர்ந்துட்ட பிற்பாடு தான் இப்போ எனக்கு வாப்பா தான் வேணும்னு சொல்லுது பார்த்தீங்களா. அதுதான் ஒரு கட்டத்தில் கண்ணிலிருந்து பார்வை குறையும் பொழுது, வயதாக அல்லது வியாதி நிமித்தம் ஏதோ ஒன்று கண்ணிலிருந்து பார்வை குறையக்கூடிய அந்த நேரத்தில் பார்க்கும் காட்சிகள் எனக்கு அவசியம் இல்லை, இப்பொழுது நான் பார்க்க கண் இருந்தால் போதும் என்று சொல்லுவான். கண் இருந்தால் போதும். ஆக கடைசி நேரத்தில் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கண்ணில் பார்வை குறையும், காதில் வந்து கேள்வி கிடைக்கும் குறையும், நாவால் பேச முடியாத அதுக்கு சக்தி இருக்காது, அப்புறம் அறிவு குறையும். எவ்வளோ பழக்கமானவங்க வந்தாலும் இது யார் தெரியுதா தெரியலையேன்னு கணக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டத்தில் இவனுக்கு என்ன தெரியும் என்றால், எனக்கு எதுவுமே வேண்டாம், அல்லாஹ் நீயன் கூட இருந்தால் போதும்மா. அந்த குழந்தை எப்படி பாவாக இருந்தாலுமே போதும், மற்றதெல்லாம் பின்னிட்டுங்கிறது. அதனால் இந்த ஞானோதயம் கடைசி நேரத்தில் வந்து என்ன செய்ய ஆகதான் முன்கூட்டியே வரணும். கைர் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால. ஆக ரப்பனா லல்லமுனா அன்ஃபுசனா ஆதம் அலை இஸ்லாம். ஆனால் நீ மன்னிச்சு அருள் புரியலைன்னா நான் பெரும் நஷ்டவாளி ஆகிடுவேன். ரப்பனா லல்லமுனா அன்ஃபுசனா இல்லன் தஃபிர்லனா தரஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். இப்போ நம்ம குழந்தைய பார்க்குறோம். அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை தன்னுடைய தலைமுடியை தன்னுடைய பிஞ்சு விரல்களால் தன்னுடைய கரத்தால் தன்னுடைய தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கால்னு கத்தும், அழுகும். இப்போ தாய்க்கு பார்க்குது, நீனா உன் முடியை இழுத்துக்கிட்டு நீ அழுதா அதுக்கு நான் என்ன செய்கிறது? என்ன நீ விட்டுடு, உன் கையால் தானே உன் முடியை நீ அழுகுற, உன் கையில் இருந்து முடியை நீ விட்டுரு, அதுக்கு நான் என்ன செய்யுதுன்னு சொல்ல மாட்டான். உடனே தாய் சட்டுன்னு கிட்ட போய் அந்த குழந்தையினுடைய கைகளை மெதுவாக அந்த தலை ரோமத்திலேருந்து பிடுங்கி, யார் நீனா இழுத்துக்கிட்டேன்னு சொல்கிறதில்ல, அந்த குழந்தையாக இழுத்துருந்தாலும் தாய் என்ன செய்கிறான், தானாக வந்து அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சி மெதுவாக அந்த ரோமத்திலேருந்து முடியிலிருந்து விடுதலை செஞ்சு அந்த குழந்தையினுடைய வேதனையை தீக்கிறது போல தான் அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே தான் கேடு செய்தோம், உனக்கு நீனே கேடு செய்து கொண்டாய் என்று விட்டுவிடாதே. அந்த தாய்க்கே எங்கள் மீது பாசத்தை கொடுத்தது, பிரியத்தை கொடுத்தது நீ தான். அதனால் எங்களுக்கு நாங்களே கேடு செய்து கொண்டிருந்தாலும் கூட நீ எங்களை மன்னித்து அந்த ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து அந்த நஷ்டத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றலாம். நீ அருள் புரிந்து எங்கள் பேரில் பாவ மன்னிப்பு கொடுத்து மீட்சி செய்யலைன்னா எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏற்பா அல்லாஹ் ஜல்லஷானுவத்தாலா. அதனால் அல்லாஹ்வுடைய நாம இருக்கும் பொழுது அதுக்கு நாம் ஷுக்குர் செய்யக்கூடிய நிலவா. என் ஷக்கத்தும்ல அசீத் அன்னக்குங்கிறான் அல்லாஹு தாலா. ஷுக்குர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேங்கிறான். இல்லைன்னு சொன்னேன். ஒரு ஆள் ஒரு 100 ரூபா கொடுத்தாரு, 100 ரூபா கொடுத்துட்டாருப்பா, இவர் தான்ப்பா எனக்கு அன்றைக்கி 100 ரூபா கொடுத்தாரு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த ஆள் சும்மா இருப்பானா? என்னடா 100 ரூபா கொடுத்ததுக்கு இப்படி புகழ்ந்துட்டு கிடக்கிறான் நம்மளை, அப்போ இவங்ககிட்ட 1000 ரூபா கொடுப்பான்டான்ட்டு 1000 ரூபா கொடுத்துருவான். சரிதான்ல? இப்போ அவனு புகழ்ந்ததுனால என்னாச்சு, 100 1000 ரூபா ஆயிடுச்சு. பார்த்தீங்களா மாற்றமா? பெரிய 100 ரூபா கொடுத்துட்டான். என்ன செய்ய முடியும் அந்த 100 ரூபா வச்சு? பெரிய பங்களா வாடிடுவேன்ல, கார் வாங்கிடுவேன்ல, வேலைக்கு 10 பேரை வச்சுடுவேன்ல, என்னது என்ன செய்கிறது இவன் கொடுத்த 100 ரூபா வச்சுக்கிட்டு அப்படிங்கிற அவன் காதில் வந்தால் சும்மா இருப்பானா? ஏண்டா இவனுக்கு கொண்டு கொடுத்தோம் அந்த 100 ரூபாயை? முடிஞ்சால் கையில் வச்சு தான் நான் வெடுக்குன்னு பிடிங்கிடலாமா? எண்ணமெல்லாம் வருமில்ல அவனுக்கு. அதனால தான் சிரமப்படுறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி சொல்லி ஷுக்குர் செய்யாமல் என்ன கொடுத்தான்னு குறை சொல்லிக்கிட்டு தெரியுறதுனால தான் மேலும் மேலும் நம்மளுக்கு கஷ்டம். மாற்றமாக கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா குரான்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அல்ல இன் ஷக்கர்த்தும் அசீத் அன்னக்கும் வல இன் கஃபர்த்தும் மின் அஸாபில் ஷதீத். நீங்கள் நன்றி சொல்லாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து வேதனை வருது. பட் நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா மேலும் மேலும் என்னுடைய அருட்கொடைகளை நாமத்தை அதிகப்படுத்துவாங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால. இப்பொழுது கூட நாம் பார்த்தாங்க, நம்ம சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியாது, இரவாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியல. சூரியன் நமக்கு தெரியலனாலும் அது மௌத்தா போச்சுன்னு சொல்ல வேணாம். ஏன்னா இதே நேரத்தில் அமெரிக்காவில் பகல் தான், அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க சூரியன். சூரியன் வெளிச்சம் அவங்க மேலே பட்டுக்கிட்டு இருக்குது, அந்த வெப்பத்தை அவங்க உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு தெரியல. அதனால் சூரியன் நமக்கு மறைவாக இருக்கின்றதே தவிர சூரியன் மரணித்தில்லை, அதாவது சூரியன் இல்லாமல் போய் அழிஞ்சில்லை. அது புரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் ஜல்லஷானுவத்தாலா நிலவு கூட, நிலவுக்கு கீழே மேகம் வந்து விடுமையானால் நிலவு நம்ம கண்ணுக்கு தெரியாது. நிலவுக்கு கீழே மேகம் வந்துடுச்சுன்னா நிலவு தெரியுமா? சின்ன நேரத்தில் பெற தெரியாமல் போயிது பார்த்தீங்களா, ரொம்ப மேகம் இருக்கும் பொழுது. ஆனால் அந்த மேகம் நீங்கினால் நிலவு தெரிகின்றது. நிலவை மேகம் மறைத்து கொண்டால் அதனால் நிலவே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லாதே. ஒன்றுமல்ல, நிலவு இல்லைங்க, நிலவு அழிஞ்சு போச்சுங்கன்னு மேகத்தை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டில் ஏறி அப்படி மேலே அப்புல போ, அந்த மேகத்தை கிழிச்சிக்கிட்டு மேலே போயிடு, அப்போ நீனே பார்ப்ப நிலவு மூத்தா போகல, நிலவு ஹயாத்தாக இருக்குதுன்னு. அப்போ இடையில மேகம் மறைச்சிக்கிட்டு இருந்ததுனால அப்படி சொல்லிடலாமா? அதனால்தான்
அறியாமை எனக்கூடிய கருமை மேகம் நம்முடைய அறிவு கண்ணை மறைக்குமையானால் நாம் முகமது ரசூலுல்லாஹ் மூத்தாகிவிட்டார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த அறியாமை எனக்கூடிய அந்த மேகமானது நம்முடைய அறிவு கண்ணை மூடவில்லையானால் முகமது ரசூலுல்லாஹ் என்றுமே ஹயாத்து நபி என்று சொல்லுவோம். ரப்புல் ஆலமீன் மட்டும் இருந்து ரஹமத்துல் ஆலமீன் இல்லை என்றால் எங்களுடைய கதி என்ன ஆகும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் ஆலமீன். அப்புறம் ரப்பும் இருக்கணும், ரஹமத்தும் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு கட்டத்தில் ஒருவர் சொன்னார், முஹீதீன் ஆண்டகை கூப்பிட்டு இங்கு நிறுத்துங்கள் பார்க்கலாம் முஹீதீன் ஆண்டகை என்று. அந்த இடத்தில் நான் இல்லை. நான் இருந்திருந்தால் சொல்லியிருப்பேன், நீனும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்றாயே, அந்த அல்லாஹை இங்கே நிறுத்தி நான் முஹீதீனை இங்கே நிறுத்துகின்றேன் என்று. கயிர் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களிருந்து நம்மை பார்த்தாலும் நமக்கு தெரியாதப்பா. அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ஒரு மனிதன் இறந்துட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு இதா மாத்தல் அப்து ஹாம ரூஹுஹு ஹவுலதாரிஹி ஷஹரன். பெருமானா சொல்றான், ஒரு மனுஷன் இறந்துட்டான். இறந்த உடலிருந்து ரூஹு வெளியாயிடுச்சு. அந்த ரூஹு ஒரு மாதம் அந்த வீட்டில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் முகமது ரசூலுல்லாஹ். அது ஒரு மாதம் வீட்டில் இருந்தால் பின்ன கபருக்கு போகாதுங்களா? ஒரு பலூனுக்கு உள்ளே கேஸ் இருக்கிற வரைக்கும், காற்று இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கும். இப்படி வெளியில் வந்து பக்கம் நாலா பக்கமும் போகுது பார்த்தீங்களா? இப்போ நான் வீட்டில் இருக்கிறது தான். இப்போ இங்கே வந்து நான் பயணம் செஞ்சிட்ருக்கிறேன். வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா? ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல வெளிநாட்டுக்கு போகிறோம், போயிட்டு அங்கேருந்து வந்துடும். ஒரு 15 நாள் விசாவில் போயிட்டு வந்துடும். பெர்மனெண்ட்டாக இருக்கிறது நேட்டிவ் பிளேஸில். ஆனால் ஒரு விசாவில் 15 நாள் அங்கே போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மாதம் இங்கே இருந்த போதிலும் கூட கபரோட தொடர்பு உண்டு. அப்போ அந்த ஒரு மாதம் வீடோடு இருந்து என்ன செய்தான்? ஹாம ரூஹு ஹவுலதாரி ஷஹரன்னு. அப்போ அந்த இடத்துல எண்ணூறு பாகுதான். யார்? கைஃப யுகஸ்ஸமு மாலுஹு கைஃப யுஅத்தி தூயனஹு. அவர் வச்சுட்டு போனார் பணங்காசு, அதை பிள்ளைங்கள்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல மாதிரியாக பிரிச்சுக்கிறாங்களா? அதில் ஒரு காசையும் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் சில இடங்களில் கடன் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அது பிள்ளைங்களுக்கு தெரியும். நம்ம வச்சுட்டு போன அந்த காசில் இப்போ காசு இருக்குது, இந்த காசை எடுத்து பாவா கடன் ஆகிட்டாங்களே, அவங்கள கொண்டு போய் இந்த கடனை கொடுத்துடணும், கடனை கொடுத்துட்டு வந்து மீதம் இருக்கக்கூடிய பணத்தை நாம் பங்கு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வாங்கின கடனை இந்த பிள்ளைங்க கொண்டு கொடுக்குறாங்களா? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க பாவா அங்கே இருக்கிறாராம். அதாவது பாவா இறந்துருந்தா அவர் அங்கே இருக்கிறாராம். இருந்து இந்த செயலையும் பார்க்குறாராம், பிள்ளைகளை பார்க்குறாராம், காசை பார்க்குறாராம், அந்த காசை பிள்ளைங்க பங்கு வைக்கிற அந்த செயலை பார்க்குறாராம், கடனாளியை பார்க்குறாராம், இந்த காசை எடுத்துகிட்டு போய் அந்த கடனாளிக்கு கொடுக்குறாங்களான்னு பார்க்குறாராம். இது அவ்வளோ அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. யார்? பாவா. பட் இவருக்கு அது தெரியுமோ? இவருக்கு அது தெரியுமா? அவருக்கு தானே தெரியுது. அதனால் அவருக்கு தெரியலன்னு சொல்ல முடியுமா? பாவாவா இங்கே இருக்கிறாராம், காட்டு பார்க்கலாம் பாவாவன்னா. அவன் முகமது ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லில் நம்பிக்கை இருக்குதா அவனுக்கு? இருந்தால் அங்கே தான் இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ அதே முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, குல் யமலு ஃபஸயருல்லாஹு அமலக்கும் வர் ரசூலு வல் முஃமினூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னது நபியை சொல்லுங்க, அவர்களை நல்ல அமல்கள்லாம் நல்ல செயல்கள்லாம் செய்ய சொல்லுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து நற்கிரியைகளையும் நற்செயல்களையும் அல்லாஹ்வாகிய நானும் பார்க்கின்றேன், எனது ரசூலும் பார்க்கின்றார்கள், அனைத்து மூமீன்களும் பார்க்கின்றார்கள். குர்ஆன் ஆயத்தா செய்த அந்த அவர்களை உங்களுடைய உம்மத்தவர்களே மூமீன்களை நல்ல அமல் செய்ய சொல்லுங்கள். அவர்கள் என்ன அமல் செய்தாலும் அந்த அமல்களை அல்லாஹ்வாகிய நானும் பார்க்கின்றேன், ரசூலாகி நீங்களும் பார்க்கின்றீர்கள், மூமீன்களும் பார்க்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு ஆமாம், அந்த காலத்தில் ரசூல்லா பார்த்தாங்கல்ல சஹாபாக்கள் செய்கிறத, அப்போ அபூபக்கர் செய்கிறது உமர் பார்த்தாங்கல்ல. என்ன அந்த காலத்துக்கு தான் குர்ஆனா? என்ன இந்த காலத்துக்கு கிடையாதா குர்ஆனு? அந்த காலத்துக்கு தானா? சரி, நீ சொல்கிற மாதிரி அப்படி பார்த்தாங்கன்னா கூட எப்போ பார்ப்பாங்க? ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் இருந்து யாராவது காரியம் செய்யணும், அப்போ தான் பார்ப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து காரியம் செஞ்சால் ரசூல் பார்ப்பாங்களா? சரி, அபூபக்கர் சித்திக்கு முன்னால் இருந்து உமர் ஏதாவது செஞ்சால் பார்ப்பாங்க, அல்லது உமருக்கு முன்னால் அபூபக்கர் சித்திக்கு ஏதாவது செஞ்சால் பார்ப்பாங்க. அதே அபூபக்கர் வெளியில் போய் காரியம் செஞ்சால் உமரால் பார்க்க முடியுமா? அல்லது இந்த உமர் வெளியில் போய் காரியம் செஞ்சால் அபூபக்கரால் பார்க்க முடியுமா? சரி, இவங்க 2 பேருமே சஹாபாக்களே காரியம் செஞ்சாலும் ரசூலுக்கு
முன்னால் இருந்து காரியம் செஞ்சால் தானே பார்க்க முடியும். அவங்கவுங்க வீட்டில் போய் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை ரசூலால் பார்க்க முடியுமா? சிலர் இப்படியும் வருத்தம் கொடுப்பாங்க, குரானுக்கு தர்ஜுமா பண்ணுறேன் தப்சீர் பண்ணுறேன்னு இப்படியும் கொடுப்பாங்க. அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டான்ல, அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குரானானது நெஞ்சிலே பயமுடையவனுக்கு தான் ஹிதாயத் செய்யுமே தவிர நெஞ்சிலே எனது அச்சம் இல்லாதவனுக்கு இந்த குரான் ஹிதாயத் செய்யாது. சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருந்தால் என்ன, பொருள்களெல்லாம் எவ்வளோ வெளிச்சமாக தெரிஞ்சா என்ன? நம்ம முகத்தில் கண்ணு இருக்கணுங்க. அப்போ தானுங்க மரத்தில் போஸ்ட்டில் எல்லாம் போய் முட்டிக்கிட மாட்டேன், நம்ம வண்டியில் போய் மோதிக்கிட மாட்டேன். கண்ணு குருடாக இருந்துச்சுன்னா சூரியன் எவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் போய் மண்டையை மோதிக்கிடுவோம் இல்லை? அந்த மாதிரி குரான் ஞானம் சூரியன் தான், பேரொளி தான். உன் கண்ணில் முகத்திலே கண்ணில்லை என்றால் மரத்திலே போய் மட்டையில் மோதுவாக்கும், மரத்துலேயோ போஸ்ட் கம்பத்துலேயோ வண்டியிலேயே போய் மோதிக்கிடுவேன். சூரியன் இருந்து அதனுடைய வெளிச்சமே இருந்தாலும், குரான் இருந்து அதனுடைய நூறு ஜெகஜோதியாக ஜொலித்தாலும் கூட உன்னுடைய கல்வியில் தக்வா இல்லை என்று சொன்னால் நீ நாசத்திலே போவாய். அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ தக்வா வேணும். அதனால தான் சொல்கிறான் பிரிதொரு ஆயத்தில், யுலுல்லு பிஹி கசீரனும் யஹதி பிஹி கசீரா. இந்த குரானை வைத்து பலர் வழிகட்டிலே போய் விடுவார்கள். பையில குரானை வச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் வழிகட்டில் போயிடுவாங்க. இதே குரானை வைத்து பலர் நேர்வழியிலும் வருவார்கள் என்று சொல்லுகின்றாங்க. அப்போ இதில் தானே தெரியுது, இப்படியெல்லாம் நம்ம இஷ்டப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு போக முடியாது. கைர் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்போ குரானுக்கு நம்ம நல்ல முறையில் அர்த்தம் சொல்லணும்னா நம்முடைய நெஞ்சில் தக்வா இருக்கணும். தக்வா இருந்தால் தான் நல்ல முறையில் நம்மளால் அதுக்கு விளக்கமாக அர்த்தம் சொல்ல முடியும். அந்த தக்வா நமக்கு வேணும்னா என்ன செய்யணும்? அது குரான் அல்லாஹ் சொல்லிட்டான், யா அய்யுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மா சாதிகீன். நீங்கள் சாதிகீன்கள் என்று சொல்லுகின்றனே, அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்கள் உலக முடிவு நாள் வரை கியாம நாள் வரை வந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் தக்வா செய்யுங்க. அவங்க கூட போயிருந்து நீங்கள் தக்வா செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த குரான் உங்களுக்கு ஹிதாயத்தே செய்யும். போகும் கல்பில் தக்வா இருந்தால் ஹிதாயத் வரும். அந்த தக்வா உங்களுக்கு வேணும்னு தான் நல்லடியார்களோட போய் சேர சொல்கிறேன். அவர்களோடு இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்வா வந்துடும், இந்த குரான் உங்களுக்கு ஹிதாயத் செய்யும் அப்படிங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. கைர் அதனால் பாருங்கள், இது அமல்களை செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்குறான், ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, மூமின்கள் பார்க்குறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் எங்கே எந்த அடியான் செஞ்சாலும் பார்ப்பான். ரசூலுல்லாஹ் எப்படின்னா அவங்க வாழ்ந்த காலத்தில், அதுவும் அவங்க முன்னால் யாராவது காரியம் செஞ்சால் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க முன்னால் யாராவது அமல் செஞ்சால் பார்ப்பாங்க, பின்னால் யார் என்ன செஞ்சாலும் தெரியாது. இதை ஒரு பெரிய அதிசயமாக, ஒரு அற்புதமாக குரானில் ஒரு வஹியாக, ஒரு வசனமாக அல்லாஹ் சொல்லணுமா? ஏங்க, என் முன்னால் நீங்கள் இருந்து ஒன்று செஞ்சிங்கன்னா எனக்கு தெரிய போகுது, எனக்கு பின்னால் நீங்கள் போய் ஒன்று செஞ்சிங்கன்னா எனக்கு தெரியாது. சத்தான்ல? இது ஒரு பெரிய விஷயமா? இது ஒரு பெரிய விஷயமா? அந்த மாதிரி ரசூல்லா முன்னால் இருந்து செஞ்சவங்கள பார்த்தாங்க, பின்னால் போய் செஞ்சாங்கன்னா ரசூல்லாக்கு தெரியாது. அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் முன்னால் யாராவது செஞ்சால் பார்த்தாங்க, பின்னால் யாராவது செஞ்சால் தெரியாது. இதுதான் எல்லாருக்குமே தலையெழுத்துங்க. இது எனக்கு கூட தான் முன்னால் செஞ்சால் தெரியும், பின்னால் போனால் தெரியாது. சரி, இதுக்கு ஈமான் தான் இருக்கணுமா ஷரத்து? யார் மாற்றாராக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் முன்னால் யாராவது செஞ்சால் தெரியும், பின்னால் போய் செஞ்சால் தெரியாது. இதையா போய் ஒரு வகையாக கொண்டு வந்தால் அல்லாஹ் தஆலா இந்த அர்த்தம், இந்த ஆயத்துக்கு தர்ஜுமா என்ன தெரியுமா? நீ எங்கிருந்து என்ன செய்தாலும் அல்லாஹ்வாகிய நான் பார்ப்பேன். என்னது? குல்லியமலும் ஃபஸேர் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பேன். நீ எங்கிருந்து என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன். எங்கிருந்து எந்த நேரத்தில் நீ என்ன செய்தாலும் நான் எப்படி பார்த்து கொண்டே இருக்கின்றனோ அதுபோல எங்கிருந்து எந்த நேரத்திலே நீ என்ன செய்தாலும் என் ரசூல் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதே போல எங்கிருந்து நீ என்ன செய்தாலும் உன்னத அந்தஸ்திலே உள்ள மூமின்கள் இருக்கின்றார்களே அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா, சாரியார் ரலியல்லாஹு தஆலான்னு அவரை ஒரு தளபதியாக நியமித்து ஒரு ஜிஹாதிற்கு அனுப்பிச்சிருந்தாங்க. தூரத்தில் ரொம்ப தூரத்தில் போயிருக்கிறாங்க, மைல்களுக்கு அப்பால் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த பகைவர்கள் மாற்றார் பின்னால் தாக்குவதற்காக எத்தனைத்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் உமர் நாயகம் குத்பா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரம், ஜும்மாவில் பிரசங்கம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம், இந்த நேரத்தில் அந்த காட்சியை பார்க்கின்றார். சாரியா எங்கோ இருக்கிறாங்க, அவங்க வீரர்கள் அங்கே எங்கேயோ இருக்கிறாங்க. உடனே இங்கேருந்து குரல் கொடுத்துட்டாங்க, சாரியா அல் ஜபல், சாரியா மலையின் பக்கம் பாருங்கள்.
திரும்ப மலையை பாருங்கள். கால ஃபி குத்துபத்தி என்ன சொன்ன? யா சாரியால் ஜபல் சலாசமராத் 3 முறை சொன்னார்கள். சாரியால் ஜபல் ஜபல். பிறகு அங்கேருந்து ஒருத்தர் வந்தாகல, அவர்கிட்ட உமர் நாயகம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் சென்று கொண்டிருந்தோம், பின்னால் பகைவர்கள் எங்களை தாக்க வந்தது எங்களுக்கு தெரியாது, ஆனால் திடீரென்று சத்தம் வந்தது, 3 முறை அந்த சத்தம் வந்தது, சாரியா மலையின் பக்கம் திரும்ப பாருங்கள் என்று. உடனே பார்த்தால் எதிரிகள் தெரிந்தார்கள் அப்படின்னு அவர் சாட்சி சொல்கிறார். இதை தான் சொல்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு. உன்னத அந்தஸ்திலே உள்ள உமரை போன்ற மூமின்கள் இருக்கின்றார்களே, உமரை போன்ற மூமின்கள், அபூபக்கர் சித்திகை போன்ற மூமின்கள் எல்லாம் இருக்கின்றார்களே, உசுருக்கு மேலாக நேசித்து அந்த நேசத்தின் அடிப்படையிலேயே மூமினானவர்கள். உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே சொல்லுகின்றார்கள், லஅன்த யா ரசூலல்லாஹ் அஹப்ப இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா நப்சி. யா ரசூலல்லாஹ், நான் அனைத்தையும் விட உங்கள் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றேன், ஆனால் என் உயிர் மீது எனக்கு அதிகம் முஹப்பத். அதுக்கு அடுத்தபடி எல்லாத்தையும் விட தாயா தந்தையா மனைவியா மக்களா சொத்து செல்வமா அனைத்தையும் விட உங்கள் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் என் உயிர் மீது எனக்கு அதிகம் முஹப்பத். அதற்கு அடுத்தபடி இது அனைத்தையும் விட உங்கள் மீது முஹப்பத். உடனே பெருமானா சொல்கிறாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. எந்த ஒரு மனிதன் அவன் உயிரை விட என் மீது முஹப்பத் வைக்கணும், அப்படி முஹப்பத் வைக்கும் பொழுது தான் அவன் உண்மையான பூரணமான மூமின் ஆவான். இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொன்ன அச்சன பொழுதிலேயே சஹாபாக்குடைய அமல் எப்படி இருந்தது தெரியுமா? சஹாபாக்குடைய அமல் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்வார்கள். மஜ்லிஸில் பெருமானார் நுழைந்தார்கள், எல்லாம் நின்னாங்க, மரியாதைக்கு நின்னாங்க. உடனே எல்லாம் இஜ்லிஸ் உட்காருங்கன்னாங்க. அங்கே இருந்தவங்க உட்காரணும். எங்கேயோ இருந்தாங்க அப்துல்லா இப்னு ரவாஹா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சத்தம் அவங்க காதில் விழுந்து அங்கேயே உட்கார்ந்தாங்க. ஜலச ஃபி மக்கானி வஹுவ ஃபி கனமின். ஆட்டு மந்தைக்கு இடையில் இருந்தவங்க அங்கேயே உட்கார்ந்தாங்க. சொன்னது பெருமானார். அங்கே அந்த சத்தமே போகுது பார்த்தீங்களா? உமர் நாயகத்துடைய குரலை எவ்வளவோ தூரத்திற்கு அப்பால் இருந்த சாரியாவாலும் கேட்க முடிந்தது என்று சொன்னால், எங்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாவுடைய குரலை ஏன் அப்துல்லா இப்னு ரவாஹாவால் கேட்க முடியாதா? கேட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் எப்பொழுது பெருமானார் சொல்வார்கள் உடனே செய்யலாம் உடனே செய்யலாம் என்று காத்து கிடந்தார். தங்க நாணயங்களை தூக்கி எறியக்கூடிய நேரத்தில் அதை பற்றி பிடிக்க நாம் எப்படி போட்டி போடுவோம்? சில நேரங்கள் அது நிக்காம மஜ்லிஸில் கஜூர் எடுத்து போடுவாங்க, ஸ்வீட்டை கற்கண்டு எடுத்து வீசுவாங்க. அதே எல்லாம் அப்படி பிடிக்கிறேன் இப்படி பிடிக்கிறேம்பாங்க. இவங்க நம்ம முன்னால் தங்க காசுகளை போட்டால் நம்முடைய நிலைமை என்னாக? ஆனால் சஹாபாக்கள் அருமை நாயகத்தின் நாவிலிருந்து வந்து விடாதா ஒரு சொல், அதை உடனே செயலாக்க வேண்டும் என்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டினார். லோகாயுத உதாரணம் இப்போ சொல்லணும்னா, அவர் இன்னும் கிரிக்கெட்டில் பந்தையே போட மாட்டார். அவர் பந்த பவுலர் போட்டு அதுக்கப்புறம் இவர் பேட்டில் தட்டி விடணும். அதுக்கு முன்னால் அவர் அங்கேருந்து வரத்துக்கு முன்னையே இவன் எல்லாம் உட்காந்துக்கிட்டு கையை வச்சுட்டு பிடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்பான். இந்த காலத்து உதாரணம் சொல்கிறதாண்டா. இதற்கும் மேலாக வேகமுடன் இருந்தார்கள். ரசூல்லா சொல்ல மாட்டார்களா, குர்பான் ஆகி விடுவோமே நாம் என்று, அந்த சொல்லின் மேல் அமல் செய்வோமே என்று. இப்பொழுது பாருங்கள் உமர் நாயகன் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, உமரே அனைத்தையும் விட என் மீது முஹப்பத்துன்னு சொல்கிறீங்களே, உங்கள் உயிரை விடவும் என் மீது முஹப்பத் இருந்தால்தான் என்று சொன்ன உடனே இச்சன பொழுதிலிருந்து லாந்த யா ரசூலுல்லாஹ் அஹப்ப இலைய மின் நஃப்ஸி, இச்சன பொழுதிலிருந்து என்னுடைய உயிரை விட உங்கள் மீது நான் முஹப்பத் வைக்கின்றேன். உடனே ரசூலுல்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்பல ஈமானக, இப்பொழுது உங்களுடைய ஈமான் முழுமையானது என்றார்கள் நமது நாயகத்தின் ரசூலே கரீம். அப்படிப்பட்ட மூமீனாக உமர் நாயகம் இருந்ததனால்தான் எங்கோ போன சாரியாவை பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட மூமின்களை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் எந்த இடத்திலே எந்த நேரத்திலே என்ன செய்தாலும் நான் எப்படி பார்க்கின்றேனோ அதுபோல முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். அதுபோலவே இப்படி அந்த ரசூலை அனைத்தையும் காண, தன் உயிரை காண அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது முஹப்பத் உள்ளவர்களுக்கு எங்கும் எதுவும் நடப்பது தெரியும் என்றான் அல்லாஹ். கயிறாக குரல் கொடுத்தார். இப்பொழுது நம்ம பார்க்குறோம், எங்கோ உள்ள காட்சிகள்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். எதில் அங்கே டிவியில் பார்க்குறோம் இல்லை, எங்கோ உள்ள சத்தத்தெல்லாம் இப்போ நம்ம கேட்குறோம், டெலிஃபோனில் கேட்டோம். இப்போ எல்லாம் கையில் செல்ல வந்துடுச்சிங்களே, செல்ஃபோன் வச்சுட்டு கேட்குறோம் இல்லை. அதே நேரத்தில் சில ஃபோன் எப்படின்னா, இப்போ நீங்கள் பேசுகிறது நான் காதுகிட்ட வச்சு கேட்குறேன், அல்லது ஸ்பீக்கர் இல்லை, அல்லது ஸ்பீக்கர் இருந்தாலும் ஆன் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ நான் மட்டும் கேட்குறேன். பட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன்னா
அவர் தூரத்தில் உள்ளவர் பேசுகிறது நானும் கேட்பேன், பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணலன்னு சொல்லும் பொழுது அதில் நான் மட்டும் கேட்பேன். சரிதான்ல. ஆக உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா என்ன குரல் கொடுக்கின்றார்கள். அந்த முன்னால் அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்களே அவங்களும் கேட்குறாங்க. எங்கோ இருந்த அவர்களும் கேட்டார்கள். எங்கோ இருந்த அவர்களும் கேட்டார். இப்போ சில செல்ஃபோனில், சில ஃபோனில் இந்த இன்டர்நெட்லாம் பார்க்கும்போது யார் வெளிநாட்டில் பேசுகிறாரோ அவருடைய குரல் மட்டமாக வருது, அவருடைய உருவமே வந்துடுதுங்களே. ஆளும் தெரியுது, பேச்சும் தெரியுது. வெறும் பேச்சு மட்டும் கேட்குவதும் இருக்குது, ஆளும் தெரிஞ்சு பேச்சும் கேட்குறதும் இருக்குது. இல்லை, இதுக்கெல்லாம் உதவி செய்வது என்னது? விஞ்ஞானம். விஞ்ஞானம் விஞ்ஞானம் நம் முன்னே இருக்கின்றது. விஞ்ஞான அறிவு இருக்கின்றது. அந்த விஞ்ஞான அறிவு எங்கோ உள்ளவருடைய குரலையும் கேட்க செய்கின்றது, எங்கோ உள்ளவருடைய உருவத்தையும் பார்க்க வைக்கின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தந்த மெஞ்ஞானத்தின் உச்சம் இருந்தது உத்தம சஹாபாக்களிடத்திலே. அந்த மெஞ்ஞானத்தினுடைய உச்சம் இருந்தது. அதனால் அவர்கள் விஞ்ஞானத்தின் தயவிலே நாமே எங்கோ உள்ள குரலை கேட்க, எங்கோ உள்ள காட்சியை பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால் மெஞ்ஞானத்திலே உயர்ந்து போனார்களே. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மெஞ்ஞானத்தை எடுத்து மெஞ்ஞானத்திலே உயர்ந்து போனார்களே. ஹஃபிலுத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஐனி அம்மா அஹதுஹுமா பஸஸ்து ஃபீக்கும் அம்மல் ஆஹிரு. இன்னொன்று இருக்குது, லவ் பஸஸ்து குத்தி ஆதல் புலூமுன்னு. பெருமானார் 2 ஞானங்களை எனக்கு தந்தார்கள். ஒன்றுனா சாதாரணமாக எல்லாரும்